ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் திரை ரசிகன் சேனல். இன்னைக்கு ஒரு சூப்பரான ஆக்ஷன், த்ரில்லர், சயின்ஸ் ஃபிக்ஷன் இதெல்லாம் கலந்த 2007வது வருஷத்துல ரிலீஸ் ஆன த இன்வேஷன் அப்படின்ற படத்தை தான் பார்க்க போறோம். அதாவது இந்த படத்துக்கான அர்த்தம் என்னன்னா, இன்வேஷன் அப்படின்னா அழிவு அப்படின்னு அர்த்தம். அதுவும் உலகத்தோட அழிவுன்னு சொல்லலாம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த அழிவு ஒரு ஏலியன் வைரஸ் மூலமா பூமிக்குள்ள வந்து மனுஷங்களை கண்ட்ரோல் பண்ணுது. நீங்க நினைக்கிற மாதிரி ஜோம்பி மாதிரி எல்லாம் மாற மாட்டாங்க. ஆனா இந்த படத்தை வேற கோணத்துல கொண்டு போயிருப்பாங்க. அப்படின்னா இந்த வைரஸும் பூமிக்குள்ள எப்படி வந்திருக்கும், இதனால ஹீரோயின் எப்படி பாதிக்கப்பட்டாங்க, இந்த பிரச்சனைக்கு நடுவுல அவங்களோட கடத்தப்பட்ட பையனை எப்படி காப்பாத்துனாங்க அப்படின்றத பாக்குறதுக்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்க எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன். எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க போடுற லைக்ஸ் மூலமா எனக்கு கொஞ்சம் ஹை பாயிண்ட்ஸ் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். எதுக்காக கேட்கறேன்னா, உங்களுக்கு பிடிச்ச சேனலை அதுவும் தனிப்பட்ட முறையில நீங்களே விருப்பப்பட்டு பாயிண்ட்ஸ் கொடுத்தா நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ உங்களுக்கு நம்ம சேனலை எந்த அளவுக்கு பிடிக்கும் அப்படின்றத உங்க லைக்ஸ் மூலமா காட்டுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்காக யூடியூப்ல இருந்து எந்த ஒரு சார்ஜஸும் பண்ண மாட்டாங்க. தெரியாதவங்களுக்கு சொல்றேன். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாம நேரா வீடியோக்குள்ள போயிடலாம். படத்தோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஒரு பயத்தோடையும் பதட்டத்தோடையும் இருக்காங்க. அவங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியல. நான் தூங்கிடக்கூடாது, நான் எப்படியாவது தூங்காம இருக்கணும், ஆனா தூக்கமா வருது அப்படின்லாம் புலம்பிக்கிட்டு தூங்காம இருக்கிறதுக்கான டேப்லெட்ஸை தேடி தேடி எடுத்து எல்லாத்தையும் பாக்கெட்ல போட்டுக்கிறாங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த கடையில வேலை செய்யறவங்களையும் ஒரு ரூமுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரும் தூங்குறதுக்கான மாத்திரையை தான் போடுவாங்க. ஆனா ஹீரோயின் தூங்க கூடாதுன்னு மாத்திரை போடுறாங்க. இதெல்லாம் எதுக்காக பண்றாங்க, அப்படி என்னதான் காரணம் இருக்கும் அப்படின்றத போக போக பார்க்கலாம். அப்படியே இந்த சீனை கட் பண்ணி படத்தோட டைட்டிலையும் காட்டுறாங்க. சோ இவ்வளோ நேரம் பிரசன்ட்ல நடந்ததை தான் பார்த்தோம். இதுக்கு முன்னாடி பாஸ்ட்ல என்ன நடந்திருக்கும் அப்படின்றத பார்க்க போறோம். நாசாவோட விண்வெளி வீரர்கள் அவங்க பயணத்தை முடிச்சிட்டு பூமிக்கும் திரும்பி வந்துட்டு இருப்பாங்க. அப்படி பூமியோட அட்மாஸ்பியருக்குள்ள என்டர் ஆகும் போதே அந்த ஸ்பேஸ் ஷிப்பும் கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளாகுது. அதுக்கப்புறம் பூமிக்கு வந்து சேரும் போது சுக்குநூற வெடிச்சு செதறி பார்ட்டா அங்கங்க விழுகுது. அதுவும் ஒரு சில பாகங்கள் மக்கள் வசிக்கிற பகுதியிலும் விழுந்துருச்சு. அந்த உடைஞ்ச பாகங்களை அமெரிக்காவை சேர்ந்த பெடரல் ஏஜென்சி வந்து அப்ரூவ் படுத்துற வரைக்கும் பொதுமக்கள் யாரும் அதை தொடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அந்த உடைஞ்ச பாகங்கள் எல்லாமே கண்டாமினேஷன் இருக்கலாம். அதனால சிடிசி அப்படின்ற டீம் ஆராய்ச்சி பண்றதுக்குள்ள ஒரு சில மக்கள் அந்த பாகங்களை தொட்டிருப்பாங்க. அதை மீடியாலையும் கவர் பண்ணிருப்பாங்க. இப்போ சிடிசியை சேர்ந்த முக்கியமான ஆள் வராரு. இவரை நாம டக்கர்னு சொல்லிக்கலாம். சோ டக்கர் தான் டிசீஸ் கண்ட்ரோல் டீமோட சீஃபா இருப்பாரு. டெப்ரிஸ் விழுந்த இடத்துல ஒரு கேம்ப் மாதிரி அமைச்சு அந்த இடத்துல வச்சு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருப்பாங்க. சேஃப்டி சூட்லாம் போட்டுக்கிட்டு டக்கரும் உள்ள போறாரு. அங்க இருந்த டாக்டர்ஸ்லாம் ஆராய்ச்சி பண்ணிட்டு அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் காட்டுறாங்க. அதை பார்க்கவே பிசு பிசுன்னு ஃபங்கஸ் மாதிரி இருக்கும். அது ஒரு ஸ்போர்னு சொல்றாங்க. அதாவது உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஸ்போர் அப்படின்றது கண்ணுக்கே தெரியாத பூஞ்சை விதை மாதிரி இருக்கும். அது காத்துல பறந்து மனுஷங்களோட உடம்புக்குள்ள இன்ஃபெக்ஷனை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடும். ஆனா ஒண்ணு, இது நம்ம கிரகத்தை சேர்ந்ததே கிடையாதுன்னு சொல்றாங்க. ஏன்னா இது ஸ்பேஸ்ஷிப்போட பாகத்துல இருந்து எடுத்ததா இருக்கும். இது கண்டிப்பா ஒரு ஏலியன் டிசீஸா தான் இருக்கணும்னு சொல்றாங்க. டக்கருக்கும் விஷயத்தோட சீரியஸ்னஸ் புரிஞ்சு போச்சு. இந்த விஷயத்த உடனடியா ஹெட் குவார்டர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும்னு கிளம்பி போறாரு. அப்படி கிளம்பி போகும்போது ஒரு சின்ன பொண்ணு ஓடி வந்து, சார் சார், எங்க வீட்டுக்கு மேலேயும் இந்த மாதிரி சின்ன பீஸ் விழுந்துருச்சு, இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறா. அவரு கையில வாங்கினதும் கரெக்டா ஷார்ப்பா இருக்கிற பகுதியிலே பிடிச்சிட்டாரு போல. அது சுருக்குன்னு குத்தி கையில ரத்தமே வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை கீழே போட்டுட்டு போயிருவாரு. அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கும் வந்துடுறாரு. வழக்கம் போல அவரோட நாயும் வாலாட்டிக்கிட்டு வரும். ஒரு தடவை தான் தலையை தடவிட்டு இருப்பாரு. உடனே ஓடி போயிரும். என்னடா இது வழக்கத்துக்கு மாறா பண்ணுது அப்படின்னு அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம உள்ள போனா அவரோட ஒய்ஃப் டென்ஷனா உட்கார்ந்து இருக்காங்க. என்னமாச்சு, இன்னும் தூங்கலையான்னு கேட்டா அதுக்கெல்லாம் பதில் சொல்லாம, உங்களோட முன்னாள் மனைவி 2 தடவை கால் பண்ணியிருந்தா, அதான் இன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரமாட்டேன்னு நினைச்சேன் அப்படின்றாங்க. ஆனா நம்பாலும் கூலா, எனக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்ல, ரொம்ப டயர்டா இருக்கு, நான் தூங்க போறேன்னு சொல்லிட்டு பெட்டுக்கும் போயிடுறாரு. இந்த ஒய்ஃபும் கொஞ்சம் கடுப்பா தான் போறாங்க. அப்படி அவங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்கும் போது இப்போ டக்கரை தான் காட்டுறாங்க. அவர் மூஞ்சி ஃபுல்லா ஏதோ ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். அதுவும் அவன் மைண்டுக்குள்ள ஏதோ கண்ட்ரோல் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த சீனும் கட் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. நடுராத்திரி தூங்கிட்டு இருக்கும்போது யாரோ அலற சத்தம் கேக்குது. திடுக்குன்னு எந்திரிச்சு அவங்க பக்கத்து ரூமுக்கு ஓடி வராங்க. ஹீரோயினுக்கு ஒரு பையன் இருக்கான். அந்த பையன் தான் தூங்கிட்டு இருக்கும்போது கெட்ட கனவு கண்டதால பயந்து கத்தி இருக்கான். ஒரு வழியா அவனை அமைதிப்படுத்திட்டு தூங்க வச்சிடுறாங்க. அப்படியே காலையிலயும் விடிஞ்சிருது. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, ஆலிவர் சீக்கிரமா எழுந்துருன்னு சொல்லிட்டு அவனுக்கு தேவையான
தேவையான சாப்பாடு ரெடி பண்ணி டேபிள் மேல வைக்கிறப்போ அந்த டேபிள் மேல ஒரு நோட்டீஸ் இருக்கிறதையும் பாக்குறாங்க. அதை பார்த்த உடனே ஒரு பிளாஷ்பேக்கை நினைச்சு பாக்குறாங்க. அதாவது ஹீரோயின் ஆபீஸ்ல வேலை செய்யும் போது அவங்களுக்கு ரிப்பீட்டடா போன் கால் வந்துட்டே இருந்திருக்கும். அந்த கால் பண்ற பர்சன் வேற யாரும் இல்ல, டக்கர் தான் கூப்பிட்டு இருப்பாரு. ஆக்சுவலா ஹீரோயின் தான் டக்கரோட முதல் மனைவியா இருந்திருப்பாங்க. அவங்க பிரிஞ்சு சில வருஷமும் ஆயிடுச்சு தான். இப்போ என்னன்னு தெரியல, திடீர்னு கால் பண்ணி நான் திரும்பவும் டிசீஸ் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்துட்டேன், அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே இருந்த பழைய வீட்டுல தான் இருக்கேன்னு சொல்லுவாரு. சரி, அதுக்கு என்ன இப்போ, அதை பத்தியா இப்ப பேசுறீங்க, எதுக்காக இப்ப கால் பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, ஒண்ணு இல்லம்மா, என்னோட பையனை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அவனை ரொம்ப மிஸ் பண்றேன், அவன் எங்க இருக்கான், நான் பார்க்கணும் அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினும் அதெல்லாம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்டும், இங்க பாரு கேரல், எனக்கும் அவனை பார்க்க ஈக்குவல் ரைட்ஸ் இருக்குன்னு தெரியும்ல அப்படின்னு சொன்னாலும் ஹீரோயினும் மூஞ்சில அடிச்ச மாதிரி போனை கட் பண்ணிடுறாங்க. அப்படியே சீனை பிரசன்ட்ல தான் காட்டுறாங்க. ஹீரோயின் அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அந்த பேப்பர் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு அவங்க பையனை போய் பார்த்தா ஜாலியா விளையாடிட்டு இருப்பான். என்னடா பண்ற, இன்னும் 15 நிமிஷம் தானே இருக்கு, இன்னைக்கு ஹாலோவின் அப்படின்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவனை ரெடி பண்ணிட்டு அவனுக்கு சூப்பர்மேன் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு கூட்டிட்டு போறாங்க. அவங்களோட ஃப்ரெண்டோட கார்ல ஏறிக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்டோட பேரு பென். இவரை நம்ம பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கலாம், இல்லைன்னா ஹீரோன்னு சொல்லிக்கலாம். இப்போதைக்கு ஃப்ரெண்டுன்னு வச்சுக்கலாம். இவர் ஒரு டாக்டரா தான் இருப்பாரு. அப்படி ஹீரோயின் கார்ல ஏறினதுக்கு அப்புறம் பென் ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்படி அந்த ஸ்பேஸ் ஷட்டில் ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து ஊருக்குள்ள என்னென்னமோ நடக்குது. அந்த ஆராய்ச்சி கூடத்துல ஒர்க் பண்ண 50 சயின்டிஸ்டுங்களும் எனக்கு இந்த வேலையே வேணான்னு ரிசைன் பண்ணிட்டு போயிருப்பாங்களாம். இந்த விஷயத்தை பத்தி கவர்மெண்ட்ல இருந்து எந்த ஒரு ரிப்போர்ட்டும் வெளியில வந்திருக்காது. எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்குன்னு சொல்றாரு. இவரும் டாக்டர் ஃபீல்டுல இருக்கனால அதனால அதை கண்டுபிடிக்காம விட மாட்டேன்னு சொல்றாரு. ஆனா இவ்வளவு நேரம் பென் சொன்னதெல்லாம் ஹீரோயின் கவனிக்கவே இல்ல. வேற ஏதோ யோசனையில இருக்காங்க. கேரல், உனக்கு என்னாச்சு, ஏதாவது ப்ராப்ளமானு கேட்ட பிறகுதான் ஹீரோயினுக்கு சுயநினைவே வருது. ஆக்சுவலா இவங்களோட எக்ஸ் ஹஸ்பண்ட் டக்கர் கால் பண்ணிருப்பார்ல, அந்த விஷயத்த சொல்றாங்க. அதாவது 4 வருஷமா எந்த ஒரு கான்டாக்டும் இல்லாம தான் இருந்திருப்பாரு. இப்போ திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி அவங்க பையனுக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கிற மாதிரி பேசியிருப்பாரு. அவரோட வீட்டுக்கும் கூட்டிட்டு வர சொல்லியிருப்பாரு. ஆனா ஹீரோயினும் என் பையனை அவர்கிட்ட அனுப்ப சுத்தமா விருப்பம் இல்லைன்னு சொல்றாங்க. உடனே பென்னும், இங்க பாரு கேரல், உன்னோட பையன் உன் மேலதான் அதிக அளவு வச்சிருக்கான். சோ அவனுக்கு யார் கூட இருக்கணும்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆகலாம் மாட்டான். இந்த ஒரு டைம் தானே, இப்பதானே கூப்பிட்டு இருக்காரு, இந்த ஒரு டைம் மட்டும் அனுப்பிவிடுன்னு சொல்லுவாரு. ஹீரோயினோட ஆபீஸும் வந்துருச்சு. அப்படியே அவங்கள டிராப் பண்ணிட்டு நைட் ஒரு பார்ட்டி இருக்கு, நம்ம 2 பேரும் சேர்ந்து போலான்னு இன்வைட் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு. ஹீரோயின் அவங்களோட ஆபீஸ்க்கும் வந்துடுறாங்க. அதாவது இது ஆபீஸ்னு சொல்றதை விட அவங்களோட கிளினிக்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இவங்க சைக்காட்ரிஸ்ட் டாக்டரா இருப்பாங்க. அவங்க கிளினிக் போனதும் ரெகுலரா அட்டன் பண்ற வெண்டி அப்படின்ற பேஷண்ட் வழக்கத்தை விட சீக்கிரமா வந்திருப்பாங்க. சொல்லுங்க மேடம், என்ன ப்ராப்ளம்னு கேட்டா அந்த லேடி சொல்றாங்க, என் புருஷன் வர வர சரியில்லை மேடம், அவரை நடந்துக்கிறதே பார்த்தா வினோதமா இருக்கு, அவர் ஏன் இப்படி பண்றாருன்னு தெரியல. அப்புறம் அது மட்டும் இல்ல, அந்த புருஷன்காரன் இன்னொரு கொடூரமான விஷயத்தையும் பண்ணியிருப்பான். அவங்க வீட்டுல ஆசாசியா வளர்த்துன நாயை திடீர்னு ஒரு நாள் அந்த புருஷனுக்கு என்னாச்சோ தெரியல, அவங்க நாயை போட்டு அடி அடின்னு அடிச்சே சாகடிச்சிருப்பான். இந்த அம்மாவும் தடுக்க முயற்சி பண்ணிருக்காங்க. அப்புறம் எதுவுமே பண்ண முடியல, அந்த நாயும் செத்து போச்சு. ஆனா அதை தூக்கி அசால்ட்டா குப்பை தொட்டியில போட்டு அந்த புருஷன்காரன் எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே காட்டாம அவன் பாட்டிக்கு போயிட்டானா. இதெல்லாம் சொல்லிட்டு அந்த லேடி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஹீரோயின் இதெல்லாம் கேட்டுட்டு, சரி இந்த விஷயத்த பெருசா நினைக்காதீங்க, இதுக்கு மேலேயும் உங்க ஹஸ்பண்ட் டீஸ் பண்ணா இம்மிடியேட்டா கால் பண்ணுங்க, நாங்க ஆக்ஷன் எடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேற சில டேப்லெட்ஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு அவங்களையும் அனுப்பி விட்டுறாங்க. அப்படியே ஈவினிங் ஆயிடுது. பையனை ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்துட்டு ஹீரோயின் கொஞ்சம் யோசிக்கிறாங்க. அவங்க பையன்கிட்ட போய், இங்க பார்க்கண்ணா, உனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து உன் அப்பாவை நீ சரியா பார்த்ததில்ல, இப்போ அம்மாவை விட்டு கொஞ்ச நாள் அவர் கூட இருக்க போற, உனக்கு பயமா இல்லையான்னு கேட்டா, எனக்கு பயம்லாம் இல்லம்மா, நான் அங்க போனா ஜாலியா தான் இருப்பேன், உங்களுக்கும் அடிக்கடி டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்புறேன் அப்படின்னு போல்டா பேசுவான். ஹீரோயினுக்கு தான் பையனோட தைரியத்தை பார்த்து ஆச்சரியமா இருக்கும். கொஞ்ச நேரத்துல ட்ரிக் ஆர் ட்ரீட்கான நேரமும் வந்துருச்சு. பசங்க எல்லாம் ஒவ்வொரு வீட்லயும் சாக்லேட் வாங்குவாங்கல்ல இந்த ஹாலோவின் சமயத்துல, அந்த மாதிரி ஈவினிங் டைம்ல ஹீரோயினோட பையனும் பக்கத்து வீட்டு பசங்களும் எல்லாரும் சேர்ந்து சாக்லேட் வாங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோயினும் பக்கத்து வீட்டு லேடியும் பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த பசங்க ஒரு வீட்டுல சாக்லேட் வாங்கும்போது அந்த வீட்டுல இருந்த நாய் அவங்கள பார்த்து ஆக்ரோஷமா குலைக்குது. பசங்க எல்லாம் பயந்தே போயிடுறாங்க. உடனே அந்த வீட்டோட ஓனரும் ஓடி வந்து அந்த நாயை புடிச்சுக்கிறாரு. மன்னிச்சிடுங்க பசங்களா, என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ஏன் இப்படி நடந்துக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாயை இழுத்துட்டு போயிடுறாரு. இந்த பசங்களும் கிளம்பிடுறாங்க. ஆனா அந்த நாய் திரும்பவும் ஓடி வந்து கரெக்டா அந்த பக்கத்து வீட்டு லேடி இருப்பாங்கல்ல, அவங்களோட பையன் மேலேயே ஏறி வெறித்தனமா கடிக்க வருது. அப்ப கூட பாருங்களேன், மத்த பசங்க எல்லாம் பயப்படுற அளவுக்கு இந்த பையன் சுத்தமா பயப்படவும் மாட்டேங்கிறான். அந்த டாகோட வாயை டைட்டா பிடிச்சுக்கிறான். எப்படியோ அந்த ஓனரும் வந்து நாயை பிடிச்சிட்டு போயிடுறாரு. அப்புறம் வீட்டுக்கும் வந்துடுறாங்க. இப்போ ஹீரோயினும் அந்த பையனை கொஞ்சம் நோட் பண்றாங்க. அந்த லேடி கிட்டயும் கேக்குறாங்க, எப்படி இவ்வளவு நடந்து
நடந்தும் உங்களோட பையன் இப்படி ஒரு விஷயம் நடக்காத மாதிரியே இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் மட்டும் யாரு கூடயும் விளையாடாம தனியா இருக்கான் அப்படின்னு கேக்குறாங்க. அந்த லேடியும் கொஞ்சம் வருத்தத்தோட தான் சொல்றாங்க. அதுவா, அவன் கொஞ்ச நாளா அப்படித்தான் இருக்கான். என்ன பேசினாலும் சரியா பதில் சொல்லவும் மாட்டேங்கிறான். வித்தியாசமா பண்ணிக்கிட்டு இருக்கான். எனக்கு என்னமோ ஊருக்குள்ள புதுசா ஒரு வியாதி வந்திருக்குன்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஏதாவது என் பையனுக்கு வந்துருச்சா என்னன்னு தெரியலன்னு சொல்றாங்க. இப்படி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட பையன் அலற சத்தம் கேக்குது. அவங்க எல்லாம் விளையாடிட்டு இருந்திருப்பாங்க. திடீர்னு ஏன் கத்துறான்னு தெரியல. ஓடி போய் பார்த்தா அவன் கையில ஏதோ தோல் மாதிரி உறிஞ்சிருக்கும். அதை பார்த்து தான் கத்தியிருக்கான். ஹீரோயின் அதை உரிச்சு பார்த்தா அது மூவ் ஆகுற மாதிரி தெரியுது. உடனே ஹீரோயினும் ஆலிவரை அவங்க வீட்டிலேயே விட்டுட்டு அந்த சாம்பிளையும் எடுத்துட்டு நேரா பென் கிட்ட தான் போறாங்க. பென்னும் அதை பார்த்துட்டு இதை பார்த்தா செயற்கையா செஞ்ச தோல் மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. அவர் டீம் கிட்ட கொடுத்து மைக்ரோஸ்கோப் எல்லாம் அனலைஸ் பண்ணி பாக்குறாங்க. ஆனா இதை செக் பண்ணும்போது பார்க்க உண்மையான தோல் மாதிரியே தெரியுது. இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணாதான் சொல்ல முடியும் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டான ஸ்டீவ் அப்படிங்கிற ஒரு டாக்டர் தான் சொல்லுவாரு. இன்னொரு பக்கம் டக்கரும் மத்த டாக்டர்ஸோட மீட்டிங் போட்டிருக்காரு. அப்படி மீட்டிங் வந்த எல்லாரும் இந்த வேக்சின் எப்படி கண்டுபிடிக்க போறீங்க அப்படின்னு செம்மைய கேள்வி கேட்கறாங்க. ஏன்னா தினம் தினம் மக்கள் எல்லாரும் ஒரு விதமான வைரஸால தாக்கப்பட்டு இறந்துகிட்டே இருப்பாங்க. அது என்ன வைரஸ்னு கூட இன்னும் தெரியல. இதனாலேயே கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா இவரு தானே டிசீஸ் கண்ட்ரோல் ஏஜென்சியோட ஹெட்டா இருப்பாரு. அவங்க எல்லாருக்கும் பதில் சொல்ற விதமா கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிச்சிருவோம், அதுக்கான முயற்சியில தான் இருக்கும்னு சமாளிச்சிட்டு இருப்பாரு. அப்படியே சீனை கட் பண்ணி ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்களோட கிளினிக்கும் ரிட்டர்ன் வந்துடுறாங்க. அப்போ வெயிட்டிங் ஹால்ல ஒருத்தர் ரொம்ப நேரமா காத்துட்டு இருப்பாரு. அத ரிசப்ஷன்ல இருந்து இவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க. இவர் யாருன்னா இதுக்கு முன்னாடி வெண்டி அப்படின்ற ஒரு லேடி ட்ரீட்மெண்ட்காக வந்திருப்பாங்கல்ல, அந்த லேடியோட ஹஸ்பண்ட் தான் இவரு. ஆள் பார்க்கவே வித்தியாசமா நடந்துக்கிறாரு. அவரு நிக்கிறது பேசுறது இதெல்லாம் கூட ஏதோ ரோபோ பேசுற மாதிரி இருக்கும். நிஜமாவே அந்த லேடி சொன்ன மாதிரி தான் நடந்துக்கிறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, என்னோட ஒய்ஃப் தினமும் இங்க தானே வருவாங்க, சோ இன்னைக்கு அவளை பிக்கப் பண்ணிட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா கேரலுக்கும் இவரை பார்த்தா கொஞ்சம் டவுட்டா இருக்கு. அவரை பேசி அனுப்ப பாக்குறாங்க. சார், உங்களோட ஒய்ஃப் இன்னைக்கு வரமாட்டாங்கன்னு சொன்னாலும் போக மாட்டேங்கிறாரு. வேற வழி இல்லாம அவங்க ஒய்ஃபுக்கு தான் கால் பண்றாங்க. அவங்களும் இங்க தான் வந்துட்டு இருப்பாங்க போல. அவங்க ஹஸ்பண்ட் இங்க வந்திருக்காருன்னு தெரிஞ்சதும் அடுத்த நிமிஷமே என் ஹஸ்பண்ட் கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்ஸியை பிடிச்சு அப்படியே கிளம்பிடுறாங்க. இதெல்லாம் ஹீரோயின் மேல இருந்துட்டு பார்த்துட்டு தான் இருப்பாங்க. என்னமோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ ரிசப்ஷன்ல இருந்தோம் கால் பண்ணி என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ஹீரோயினும் அவர் இப்போதைக்கு போக மாட்டாரு, அவர் கையில ஒரு மேகசின் கொடுத்து படிக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் அவரே போயிருவாருன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிடுறாங்க. அப்படியே ஈவினிங்கும் ஆயிடுது. ஹீரோயின் அவங்க பையனை கூட்டிட்டு கார்ல போயிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் ஜாலியா சிரிச்சிட்டு பேசிட்டு தான் போயிட்டு இருப்பாங்க. அப்போ போற வழியில திடீர்னு ஒரு லேடி அவங்க காரை வழிமறிச்சு நிறுத்துறாங்க. ஆனா ஹீரோயினும் டோரை ஓபன் பண்ணவே மாட்டாங்க. அப்படி அந்த காருக்கு வெளியில இருந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா, அவங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்க, மக்களோட மக்களா கலந்துட்டாங்க, நம்ம எல்லாத்துக்கும் எச்சரிக்கை பண்ணணும் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ரோடுக்கு அந்த பக்கம் இன்னொரு கார் வந்துட்டு இருக்கும். அந்த காரை ஓடி போய் நிறுத்தலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா வந்த ஸ்பீட்ல அந்த லேடிய அடிச்சு தூக்கிடுது. ஹீரோவோட பையன் அந்த ஆக்சிடென்ட்டை நேர்லயே பாத்துறான். ரொம்ப பயந்தும் போயிடுறான். உடனே ஹீரோயின் அவங்க பையனை கார்லயே இருக்க சொல்லிட்டு அந்த லேடிய பார்க்க போறாங்க. திடீர்னு ஒரு போலீஸ் வந்து அவங்கள தடுக்கிறாரு. கவலைப்படாதீங்க, நானும் டாக்டர் தான் சொல்றாங்க. இல்ல, நீங்க போக கூடாது மேடம் அப்படின்னு சொல்றாரு. இவரும் பார்த்தா கொஞ்சம் ரகடா தான் பேசுறாரு. அப்பவும் ஹீரோயின் போக ட்ரை பண்றாங்க. அதுக்கு அந்த போலீஸும் இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்சா உங்க கார்ல இருக்கிற நம்பர் பிளேட்டை கழட்டி வச்சிருவோம், உங்க மேல கேஸும் போட்டுருவோம்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயினும் செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. என்னது, அடிப்பட்ட லேடிக்கு ஹெல்ப் பண்ணா கேஸ் போடுவீங்களா அப்படின்னு ரெண்டு பேத்துக்குள்ள பயங்கரமான வாக்குவாதம் நடக்குது. அப்படி பேசிட்டு இருக்கும் போதே அப்படியே திரும்பி அந்த கார் ஓட்டிட்டு வந்தவனை பார்த்தா ஒருத்தங்களை இடிச்சிட்டமேன்னு கூட முகத்துல ஒரு பயமும் இருக்காது, ஒரு பதட்டமும் இருக்காது. ஒரு ரோபோ மாதிரி உட்காந்துட்டு அவனும் ஹீரோயினே தான் பாத்துக்கிட்டு இருப்பான். இதுக்கு மேலயும் இங்க இருந்தா சரி வராதுன்னு கிளம்பிடுறாங்க. நேரா தன்னோட எக்ஸ் ஹஸ்பண்ட் டக்கர் இருக்கார்ல, அவங்க வீட்டுக்கு தான் கூட்டிட்டு வராங்க. ஆல்ரெடி பையனை பார்க்கணும்னு கேட்டிருப்பாருல்ல, சோ கோர்ட் ஆர்டரை மீற முடியாது, சும்மா 1 வீக் மட்டும் தங்கிட்டு வரட்டும்னு மனசே இல்லாம விட்டுட்டு போறாங்க. அடுத்தது பென் ஒரு பார்ட்டிக்கு இன்வைட் பண்ணிருப்பாருல்ல, சோ அவரோட சேர்ந்து தான் அந்த பார்ட்டிக்கு வந்திருப்பாங்க. அண்ட் கார்ல வரும்போது முன்னாடி நடந்த ஆக்சிடென்ட்டை பத்தி சொல்லிட்டு வருவாங்க. அதுக்கு பென் இருந்துட்டு, சரி அதை பத்திலாம் யோசிச்சு மனசை போட்டு குழப்பிக்காத, ரிலாக்ஸா இரு, பார்ட்டியை என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க. அப்படி அந்த இடத்துக்கு வந்த உடனே அவங்க பையன்ட்டு இருந்து மெசேஜும் வருது. ஹாய் அம்மா, ஐ மிஸ் யூ அம்மான்னு சொல்றான். பக்கத்துல ஜீன் அப்படின்ற இன்னொரு பையனும் ஹாய் சொல்றான். அவன் வேற யாரும் இல்லைங்க, டக்கரோட 2வது மனைவிக்கு பிறந்த பையன் தான். இதெல்லாம் ஹீரோயின் சந்தோஷமா பார்த்துட்டு பார்ட்டிலையும் கலந்துக்கிறாங்க. அது ஒரு கிராண்டான பார்ட்டியா இருக்கும். பெரிய பெரிய பிசினஸ் அம்பாசிடர்ஸ் எல்லாம் ஹீரோயினுக்கு அறிமுகமாகறாங்க. ஒரு மாதிரி பார்ட்டி எல்லாம் சூப்பரா தான் போயிட்டு இருக்கும். எப்பவும் போல சந்தோஷமா போயிட்டு இருக்க அதே சமயத்துல இந்த பக்கம் ஆலிவரை தான் காட்டுறாங்க. இன்னொரு பையன்ட்ட சொல்றான், என்
என் அப்பா நடந்துக்கிறதே சரியில்லடா, அவர் பேசுறது கூட வித்தியாசமா தான்டா இருக்குன்னு சொல்றான். பதிலுக்கு ஜீன் பையனும் அதே தான் சொல்றான். இப்படி 2 பேரும் கேம் விளையாடிட்டு பேசிட்டு இருக்காங்க. விளையாடி முடிச்சிட்டு ஆலிவர் வீட்டுக்குள்ள வந்துடுறான். வீடே சைலண்டா இருக்கும். அப்பா எங்க இருக்கீங்கன்னு கூப்பிடுறான். அவரும் கிச்சன்ல தான் இருக்கேன், இங்க வாடா கண்ணா அப்படின்னு கூப்பிட்டு அவனுக்கு ஹாட் சாக்லேட் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அப்போ டக்கரோட முகத்தை பாருங்களே, அப்படியே ரோபோட் மாதிரி தான் பாப்பாரு. அப்படின்னா அந்த ஏலியன் வைரஸ் இவரை முழுசா ஆக்கிரமிச்ச மாதிரி தெரியுது. ஆலிவரும் அதை வாங்கலாமா வேண்டாமான்னு மேலையும் கீழையும் பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த சீனும் கட் பண்ணி திரும்பவும் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. பார்ட்டி எல்லாம் முடிச்சிட்டு வீட்டுக்கும் வந்துடுறாங்க. பென்னு தான் டிராப் பண்றாரு. ஏற்கனவே நம்மளுக்கு ஹீரோயின் மேல ஒன் சைடு லவ் மாதிரி தெரியுது. 2 பேரும் ஆல்ரெடி போதையில தான் இருப்பாங்க. அப்படியே அவங்கள கிஸ் பண்ணதும் ஹீரோயின் மறுப்பு தெரிவிக்கவே இல்ல. அவங்களும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. கொஞ்சம் டீப்பா போனதுக்கு அப்புறம் தான் டக்குன்னு தெரிஞ்சிடுறாங்க. இல்ல சாரி பென், இது சரி வராது, நான் ஏதோ போதையில பண்ணிட்டேன், நீ எப்பவும் என்னோட ஃப்ரெண்டு தான், அதை தாண்டி வேற எதுவும் வேணாம் அப்படின்னு டீசெண்டா சொல்லிடுறாங்க. பென்னும் அதை சீரியஸா எடுத்துக்கல, அவரும் புரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் எப்பவும் போல 2 பேரும் கேஷுவலா பேசிட்டு ஹீரோயின் பாய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேயும் வந்துடுறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரமும் ஆயிடுது. வீட்டுக்கு வெளியில யாரோ காலிங் பெல் அடிக்கிற மாதிரி சத்தம் கேக்குது. யாரோ ஒரு ஆளு வெளியில நின்னுட்டு சென்சஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன் மேடம், கொஞ்சம் கதவை திறக்க முடியுமான்னு கேக்குறான். இருந்தாலும் ஹீரோயினுக்கு மனசுல கொஞ்சம் பயமும் இருக்கு. அதனால டோர் செயினை லாக் போட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இந்த ஆள் பேசுறதும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும். இப்போ ஹீரோயின் இருந்துட்டு அதெல்லாம் ஓகே சார், சென்சஸ் எடுக்கிறதுனா நேரங்காலம் வேண்டாமா, இப்படி ராத்திரி நேரத்துல வந்திருக்கீங்கன்னு கேட்டா, சிரமத்துக்கு மன்னிக்கணும் மேடம், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸா மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா எங்களுக்கு கொடுத்த டெட்லைன் தான் ரொம்ப கம்மியா இருக்கு, அதனாலதான் இரவு பகல் பார்க்காம வேலை செய்யறோம்னு சொல்றான். ஓ அப்படியா, சரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, டாக்குமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு உள்ள போவாங்க. அந்த கேப்ல அந்த ஆளு கதவை திறந்துட்டு உள்ள வர பாக்குறான். ஹீரோயினுக்கும் அது தெரிஞ்சு போயிடுது. உடனே வேகமா ஓடி போய் அவனை உள்ள வர விடாம தடுக்க முயற்சி பண்றாங்க. அப்ப பாருங்களே, அந்த ஆளு வாயை திறந்து திறந்து மூடுவான். எதுக்கு அப்படி பண்றான்னு தெரியல. ஆனா இதெல்லாம் ஹீரோயின் கவனிக்கல. ஒரு வழியா பல தள்ளுமுள்ளுக்கு அப்புறம் கதவை சாத்திடுறாங்க. அப்ப கூட பாருங்க, அந்த ஆளு இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு கூட தெரியாம எந்த ஒரு ரியாக்ஷனும் காமிச்சிருக்க மாட்டான். அவன் பாட்டிக்கு போயிடுறான். அடுத்த நிமிஷமே 911க்கு கால் பண்றாங்க. கால் ரீச் ஆகவே இல்ல. சரி வேற வழி இல்லாம பென்னுக்கு தான் கால் பண்ணி வீட்டுக்கும் வர சொல்லிடுறாங்க. அப்படியே சீன் கட் ஆகி காலையில விடிஞ்சிருது. பென் ஹீரோயினுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் செஞ்சு கொடுக்குறாரு. ஹீரோயின் அவங்க கிளினிக்கு தான் போலான்னு கிளம்பி வந்திருப்பாங்க. ஆனா பென்னுக்கு விருப்பம் இல்ல. ஏன்னா இவங்க தான் டாக்டர் ஆச்சு, இவங்களுக்கும் வேற வழி இல்ல, அவங்க பேஷன்ஸுக்காக அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போய் தானே ஆகணும். அப்படி கிளினிக்கு போயிட்டு இருக்கும் போதே இன்னொரு விஷயத்த நோட் பண்றாங்க. அவங்க கார்ல போயிட்டு இருக்கும் போதும் சரி, காரை நிறுத்திட்டு ரோட்ல போகும்போதும் சரி, எல்லாரும் இவங்களே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. என்னடா இது இப்படி பாக்குறாங்கன்னு பயந்துடுறாங்க. இந்த பயத்தோடயே அவங்க ஆபீஸ்க்குள்ளேயும் போயிடுறாங்க. உடனே கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி இது என்ன டிசீஸா இருக்கும், இந்த சிம்டம்ஸ்க்குலாம் என்ன அர்த்தம் அப்படின்னு இன்டர்நெட்ல தேடி பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ பென் கிட்ட இருந்து போன் கால் வருது. உடனே அடிச்சு புடிச்சு கிளம்பி அவங்களோட லேபுக்கு வந்துடுறாங்க. இப்போதான் பென்னோட ஃப்ரெண்டு ஸ்டீவ் இருக்காருல்ல, அவரு பென்னு கிட்டையும் ஹீரோயின் கிட்டையும் அந்த ஏலியன் வைரஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாரு. அதாவது அந்த வைரஸ் யார் உடம்புக்குள்ள போனாலும் எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியாது. ஆனா பாதிக்கப்பட்டவங்க எப்ப தூங்குறாங்களோ அந்த சமயத்துல தான் அவங்க உடம்பு முழுக்க பரவிடும். கடைசியில அவங்களோட பிரெயினையும் தன்னோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துரும். அதுக்கப்புறம் மனுஷங்களாவே இருக்க மாட்டாங்க. அந்த வைரஸ் என்ன சொல்லுதோ அதுபடிதான் நடந்துப்பாங்கன்னு சொல்றாரு. அவரு இன்னொரு விஷயத்தையும் ட்ரை பண்ணிருக்காரு. அந்த வைரஸை அழிக்கணும்னு முயற்சி பண்ற விதமா 700 டிகிரி டெம்பரேச்சர் வரைக்கும் அதை ஹீட் பண்ணி பார்த்திருக்காரு. ஆனா அது சாகவே இல்ல. ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் அணு ஆயுத போர் நடக்கிறத விட இது ரொம்ப மோசமா இருக்க போகுதுன்னு சொல்றாரு. இன்னொரு விஷயம், அது எப்படி நடக்குதுன்னு தெரியலன்னு சொல்றாரு. அதாவது அந்த வைரஸ் ஒருத்தர் உடம்புல இருந்து இன்னொருத்தர் உடம்புக்கு எப்படி பரவுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்றாரு. ஹீரோயினுக்கு ஒரு பயம் வருது. ஏன்னா இப்பதான் அவங்களோட பையனை அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுல விட்டுட்டு வந்திருப்பாங்க. சோ அவனுக்கும் ஆபத்து வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு ரொம்ப பயப்படுறாங்க. அதே சமயத்துல பென்னுக்கும் கால் வருது. இதுக்கு முன்னாடி ஒரு பார்ட்டியில மீட் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த லேடி கால் பண்ணி என் தம்பிக்கு என்னமோ ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்கன்னு சொல்றாங்க. இவங்களும் அடிச்சு பிடிச்சு போறாங்க. அப்படி போற வழியில அவங்களோட பையன் ஆலிவருக்கும் கால் பண்றாங்க. ஆனா ரீச் ஆகல. சரி ஹஸ்பண்டுக்காவது கூப்பிடலான்னு கூப்பிட்டா அவனும் போன் எடுக்கல. இவங்களுக்கு இன்னமும் பதட்டமாகுது. இப்போ அந்த லேடியோட வீட்டுக்கும் வந்துடுறாங்க. மேல போய் பார்த்தா அந்த ஆளோட மூஞ்சில வைரஸ் ஃபுல்லா பரவி உடம்ப கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிச்சிட்டு இருக்கும். இதுக்கு முன்னாடி டக்கர் மூஞ்சில இப்படித்தானே பார்த்திருப்போம். சோ அதே சிம்டம்ஸ் தான் இங்கேயும் நடக்குது. ஹீரோயின்ட்ட மட்டும்தான் கேமரா மொபைல் இருக்கும். சோ பென் அவங்கள போட்டோ எடுக்க சொல்றாரு. அப்படி போட்டோ எடுக்கும் போது அவன் மூஞ்சில பிளாஷ் அடிச்சிருது. அடுத்த செகண்டே தூங்கிட்டு இருந்தவன் ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். பென் ஒரு வழியா சமாளிச்சு கீழே தள்ளிடுறாரு. ஆனாலும் அவன் தரையில ஊர்ந்துட்டே போய் படிக்கட்டுல உருண்டு விழுகிறான். அதுக்கப்புறம் பரிதாபமா செத்தும் போயிடுறான். இப்பதான் ஹீரோயினுக்கு ஒன்னு ஸ்ட்ரைக் ஆகுது. ஏன்னா அவங்க பையனுக்கு கால் பண்ணி ரீச் ஆகல. அச்சச்சோ நம்ம பையனுக்கு என்னாச்சோ தெரியலையேன்னு அவசரமா ஓடுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க.
பையன் எங்கன்னு கேட்டா அவன் இங்க இல்லன்னு சொல்றாரு. அப்படியே உள்ள இருக்கவங்கள பார்த்தா அவங்க எல்லாரும் வினோதமா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஆலிவர் எங்க இருக்க, கீழே வா, அம்மா வந்திருக்கேன்னு கூப்பிடுறாங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இருக்காது. வீட்டுக்குள்ள அவன் இல்லன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. அதுக்கு ஹஸ்பண்டும், இங்க பாரு கேரல், ஆலிவர் ஜீனோட பத்திரமா தான் இருக்கான், எதுக்காக இவ்வளவு கவலைப்படுற, அதெல்லாம் எனக்கு தெரியாது, என் பையனை கூட்டிட்டு போகணும், ஊரெல்லாம் ஏதோ வைரஸ் பரவிட்டு இருக்குன்னு சொல்றாங்க, என் பையனை நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு அவனோட பொருட்கள் எல்லாம் பேக் பண்ணிட்டு கீழே வந்தா டோரை லாக் பண்ணிட்டு விட மாட்டேங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நான் பின்னாடி வழியா போய்க்கிறேன் அப்படின்ட்டு போனா அங்கேயும் வழி மறைச்சிட்டு நிக்கிறாங்க. எந்த ரூமுக்குள்ளேயும் போக முடியாத மாதிரி ஆயிடுது. யோ இங்க என்னதான் நடக்குது, எதுக்கு இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்டா அதுக்கு அவங்க ஹஸ்பண்டும், நீ தூங்கி எந்திரிச்சா சரியா போயிடுன்னு சொல்லுவாரு. இந்த வார்த்தையை சொன்ன உடனே ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருச்சு டக்கரும் பாதிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு. அவ்வளவுதான், ஹீரோயின் வசமா மாட்டிக்கிறாங்க. எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தாலும் வேலைக்கே ஆகல. டக்கர் தான் ஏற்கனவே பாதிக்கப்பட்டார்ல, அவனோட வாயிலிருந்து ஒரு திரவத்தை அவங்களோட மூஞ்சிலே துப்பிடுறான். ஆக்சுவலா இதுதான் வைரஸா இருக்கும். இப்படிதான் மத்தவங்க கிட்டையும் பரப்பிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், ஹீரோயினுக்கு அந்த வைரஸ் பரவிடுச்சு. ஹஸ்பண்ட் காரணம், அவ்வளவுதான் கேரல், இனிமேல் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீயும் எங்கள்ல ஒருத்தி ஆயிட்டேன்னு சொல்ல, ஆட போங்கடா அப்படின்ட்டு அவங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு தலை தெறிக்க ஓடி போய் கார்ல ஏறி தப்பிச்சு போயிடுறாங்க. அப்படி போற வழியில கூட ஆப்போசிட்ல கொஞ்சம் பேர் நின்றுட்டு இருப்பாங்க. சடனா பிரேக் அடிச்சுட்டு ரிவர்ஸ் வரலான்னு பார்த்தா பின்னாடி இன்னொருத்த வந்து பிளாக் பண்ணிடுறான். ரைட்டு, அப்படின்னா இவங்கள நம்மள விட மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. அங்க நின்றுட்டு இருந்த எல்லாருமே ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஐயோ இவங்களும் அவங்க தானா அப்படின்னு ஓட ஆரம்பிக்கிறாங்க. மெயின் ரோட்டுக்கும் போயிடுறாங்க. வழியில வர காரை நிப்பாட்டினாலும் ஒரு பையனும் ஹெல்ப் பண்ண மாட்டான். யாரை நம்புறதுன்னே தெரியல. அப்படியே ஒரு சப்வேக்குள்ள போய் அங்க இருக்கிற ட்ரெயினுக்குள்ள ஏறிடுறாங்க. அந்த ட்ரெயினுக்குள்ள போனாலும் அங்க ஒரு 4-5 பேர் தான் இருப்பாங்க. ஒரு பொண்ணு கையில அடிபட்டு இருக்கும். பக்கத்துல இருக்கவனை பார்த்தா பாய் ஃப்ரெண்ட் மாதிரி தெரியுது. இன்னொரு ஜோடியும் பக்கத்துல உட்காந்து இருப்பாங்க. அப்படின்னா இங்கேயும் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு போச்சு. அதே சமயத்துல ஆலிவர் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது. அம்மா நான் நல்லா தான் இருக்கேன், ஆனா எங்க இருக்கேன்னு தான் தெரியல, ப்ளீஸ்மா சீக்கிரம் வந்து என்ன கூட்டிட்டு போங்கன்னு அழுகுறான். இந்த சிச்சுவேஷன்ல ஹீரோயினுக்கு அவங்க எமோஷன்ஸை கட்டுப்படுத்தவே முடியல. அவங்க பையனை தேடியும் போகணும், இந்த ட்ரெயின்ல போறதுக்கும் பயமா இருக்கும். இப்போ சீட்ல உட்காரலாமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டே வருவாங்க. அப்போ பக்கத்துல இருந்த ஆளு, அவன் பாதிக்கப்படல போல, இங்க பாருங்க மேடம், உங்க எமோஷன்ஸை வெளிக்காட்டாம இருங்க, அப்படி பாக்குறதுக்கு சாதுவா தெரிஞ்சா அவங்களால நம்மள கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்லுவான். அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும்னா இதுதான் ஒரே வழின்னு சொல்றான். கரெக்டா அந்த வைரஸால பாதிக்கப்பட்டவங்க இவங்க இடத்தையும் தேடி வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஆளோட லவர் பொறுமையா இல்லாம அவளே வாலண்டியரா போய், எங்களை ஏன் ஃபாலோ பண்ணிட்டே இருக்கீங்க, எங்களை விட்டுடுங்க, நாங்க போயிடுறோம்னு சொல்லி தெரியாதனமா கெஞ்சிட்டு இருக்காங்க. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சு. இங்கேயும் துரத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் இன்ஜின் ரூமுக்கு போய் எமர்ஜென்சி பட்டனை அமுக்கி ட்ரெயினை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஆனா அதுக்குள்ள கதவை உடைச்சிட்டு உள்ள வர ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினை தவிர மத்த யாருக்கும் அதிர்ஷ்டம் இல்ல. எல்லாருமே அவங்க கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஹீரோயின் மட்டும் தப்பிச்சு போயிடுறாங்க. உயிரை கையில புடிச்சிட்டு தப்பிச்சா போதும்னு சப்வேல இருந்து மேல வந்துடுறாங்க. ஆனா இந்த முறை உஷாரா யாருக்குமே சந்தேகம் வராத மாதிரி சாதுவா நடந்து வருவாங்க. அப்போ ரோட்ல ஒரு பிரச்சனை ஆயிட்டு இருக்கும். அதை நின்னு பார்த்துட்டு இருக்கும் போது ஒரு போலீஸ் பக்கத்துல வந்து, இங்க பாருங்க மேடம், நீங்க பாதிக்கப்படலன்னு தெரியுது, இதை வச்சே உங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க, ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் வேர்க்காது, இங்க நிக்காதீங்க, பத்திரமான இடத்துக்கு போயிருங்கன்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு சிலர் மட்டும் வைரஸால பாதிக்கப்படாம, அதுவும் யாருக்கிட்டையும் மாட்டிக்காம அவங்கள மாதிரியே சாதுவா இருக்காங்க போல. இப்போ அவங்க வீட்டுக்கும் வந்துடுறாங்க. ஒருவேளை நம்ம பையன் தப்பிச்சு வீட்டுக்கு வந்துட்டானா அப்படின்னு கூப்பிட்டு பாக்குறாங்க. இங்கேயும் வரல. உடனே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு பையனுக்காக செவுத்துல ஒரு மெசேஜ் எழுதுறாங்க. தயவு செஞ்சு தூங்கிடாதரா கண்ணா, வீட்டுக்கு வந்தா கால் பண்ணு அப்படின்னு எழுதிட்டு போயிடுறாங்க. அடுத்தது என்ன பண்றதுன்னு தெரியல, பையனை எப்படி கண்டுபிடிக்க போறாங்கன்னு தெரியல. நேரா பென்னு கிட்ட தான் போறாங்க. நல்ல வேளை அவங்களாம் சேஃபா தான் இருக்காங்க. அதுவும் இன்னும் அந்த பணக்கார லேடியோட வீட்டுல தான் இருப்பாங்க. என்னோட பையனை கண்டுபிடிக்க முடியலன்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அதுக்கு முன்னாடி பென்னோட டீம் ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. சரியா 50 கிலோமீட்டர் டிராவல் பண்ணா நம்மள ரெஸ்கியூ பண்றதுக்கான ஹெலிகாப்டர் காத்துக்கிட்டு இருக்கு, உடனே கிளம்பணும்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோயினும், என் பையன் இல்லாம என்னால வர முடியாது, நான் அவனை தேடி போறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பென்னும், நானும் கேரலுக்கு ஹெல்ப் பண்ண போறேன், ஆலிவரை கூட்டிட்டு ஸ்பாட்டுக்கு வந்துடுறோம், முடிஞ்சா எங்களுக்காக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் மத்தவங்க மாதிரியே சாதுவா கிளம்பி வேற வேற பாதையில போறாங்க. அப்படி போற வழியில ஒரு போலீஸ் ஆபீசர் இறந்து கிடக்கிறதையும் பாக்குறாங்க. சுத்தி சுத்தி பார்த்தா யாருமே இல்ல. இவங்களுக்கும் கார் தேவைப்படுது இல்ல, சோ போலீஸ் யூனிஃபார்ம் எடுத்து மாட்டிக்கிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. நேரா ஹீரோயினோட கிளினிக்கு தான் வந்திருக்காங்க. ஆக்சுவலா இங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னா, ஹீரோயின் ஒரு சைக்காட்ரிஸ்டா இருக்கனால இவங்களோட பேஷன்ஸ்ல ஒரு சிலர் வித்தியாசமான சிம்டம்ஸ் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்கல்ல. அதாவது ஹஸ்பண்ட் சரியா பேசல, என் பையன் பேசுறதே வேற மாதிரி இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எவ்வளவு நாளுக்கு முன்னாடி நடந்திருக்கு அப்படின்ற தகவலை பென்னோட டீமுக்கு சொல்றாங்க. இப்போதான் பென்னுக்கு மிகப்பெரிய டவுட் வருது. ஹீரோயின் கேக்குறாரு, அது எப்படி ஆலிவர் மட்டும் 2 நாளா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான்னு சொல்ற, இந்த 2 நாளும் அவன் தூங்காம இருந்திருப்பானா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினும், இல்ல எனக்கு நல்லா
நல்லாவே தெரியும் என்னோட பையன் ரொம்ப ரொம்ப தெளிவா தான் பேசிட்டு இருக்கான். அதுக்கு பென் இருந்துட்டு, அப்போ ரீசெண்டா ஆலிவருக்கு சிக்கன் பாக்ஸ் வந்துச்சுல்ல, அதாவது அந்த பையனுக்கு அம்மை போட்டிருக்கோம், அதுக்கு எந்த மாதிரி தடுப்பூசி போட்டீங்க அப்படின்னு கேக்குறாரு. அவங்களும் ஒரு பேரை சொல்றாங்க. அதுவும் இல்லாம அந்த ஊசி போட்டு அவனுக்கு 2 நாள்ல குணமாயிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவனுக்கு எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா அவனோட அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. மேபி அவனை கொல்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பாதிக்கப்பட்டவங்களுக்கு தான் உணர்ச்சியே இருக்காதே. போதா குறைக்கு ஆலிவரை எங்க ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரியல. அப்படி ஹீரோயின் புலம்பிட்டு இருக்கும் போதே ஒரு மெசேஜ் வருது. அவங்க பையன் தான் மெசேஜ் பண்ணிருக்கான். அம்மா, அப்பா என்னோட போனை புடுங்கிட்டாரு, எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல, தயவு செஞ்சு சீக்கிரம் வந்து கூட்டிட்டு போங்கன்னு சொல்றான். இந்த மெசேஜை பார்த்த உடனே பையனோட லொகேஷனை தெரிஞ்சுக்கிறாங்க. அது எங்கன்னா இவங்களோட மாமியார் வீட்டுல தான் ஒளிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனா ஊர் முழுக்க பேரிகேட் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. அதனால பென் ஒரு பிளான் பண்ணி பிளாக் பண்ணி வச்சிருக்கிற பேரிகேட்லாம் உடைச்சிட்டு போறாரு. அதை பார்த்து போலீஸும் இவங்கள துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினை மட்டும் சேஃபான இடத்துல இறக்கி விட்டுட்டு பென் போலீஸை டைவர்ட் பண்றதுக்காக வேற ரூட்ல போயிருவாரு. ஆனா அப்பவும் போலீஸ் கிட்டையும் மாட்டிக்கிறாரு. என்ன பண்றது, கேரலுக்கும் அவங்க பையனை காப்பாத்தி ஆகணும். பென்னும் போலீஸ் கிட்ட வேணும்னே மாட்டிக்கிறாரு. வேற வழி இல்ல, தனியா தான் போய் ஆகணும். திரும்பவும் ட்ரெயின்ல தான் போறாங்க. இந்த டைம் ட்ரெயினுக்குள்ள நிறைய பேர் இருக்கனால யாரை பார்த்தாலும் பயமா இருக்குது. அவங்க எமோஷன்ஸையும் கட்டுப்படுத்த முடியல. நேரா ரெஸ்ட் ரூமுக்குள்ளேயும் வந்துடுறாங்க. ரொம்ப டயர்டாவும் இருக்கும். ஏற்கனவே ஒரு நைட்டு ஃபுல்லா தூங்காம இருந்துட்டாங்க. அடுத்த நாள் ராத்திரியே வந்துருச்சு. அப்போல இருந்து இப்போ வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருப்பாங்க. அதனாலேயே கொஞ்சமா அசதியில கண்ண மூடிடுறாங்க. அந்த வைரஸ் அடுத்த செகண்டே வேலை செய்ய ஆரம்பிக்குது. என்னமோ இல்லூஷன்லாம் வருது. கடைசியில அவங்களே அட்டாக் பண்ற மாதிரியும் இல்லூஷன் வருது. அடுத்த செகண்டே கான்சியஸ்க்கு வந்துடுறாங்க. கொஞ்சம் விட்டுருந்தா அவ்வளவுதான், மொத்தமா மாறி இருப்பாங்க. இப்போ டோரை திறந்து வெளியே வந்தா அந்த ஜீன் பையன் இருக்கான்ல, அவனும் ட்ரெயின்ல தாங்க இருக்கான். பைபிள எப்படி வந்தான்னு தெரியல. எனக்கு என்னமோ ஹீரோயினை ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்திருக்கான்னு தோணுது. அப்ப பாருங்களே, இந்த பையனும் இன்ஃபெக்ட் ஆயிட்டான் போல. ஹீரோயினை பார்த்து கேக்குறான், நீங்க ஏன் இன்னும் தூங்காம இருக்கீங்க, எப்போ எங்களோட சேர போறீங்கன்னு கேக்குறான். இந்த இடத்துல ஹீரோயினும் யாருக்கும் சந்தேகம் வராம, இத பாருப்பா, நான் உங்களோட சேரணும்னா என்ன ஆலிவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போ, டக்கருக்கு இன்ஃபார்ம் பண்ணு அப்படின்னு அவங்களே சொல்லிடுறாங்க. சொன்னதுக்கு ஏத்த மாதிரியே இவங்களை பிக்கப் பண்ண அவங்க ஹஸ்பண்டே வந்துடுறாரு. ஆனா இந்த தடவை ஹஸ்பண்ட் முன்னாடி அவங்களும் பாதிக்கப்பட்ட மாதிரியே பேசுறாங்க. அதாவது எமோஷன்ஸை வெளிக்காமிச்சிக்க கூடாது. இருந்தாலும் அவங்க ஹஸ்பண்ட் மேலையும் கீழையும் டவுட்டா பார்த்துட்டு 2 பேரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அவங்க மாமியாரும் வெல்கம் பண்றாங்க. ரொம்ப சாதாரணமா தான் பேசுவாங்க. அப்போ நம்ம வீட்டுக்காரு அவங்க அம்மாவையும் மாத்திட்டாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நம்ம பையனோட கதி என்னவோ தெரியலையேன்னு மனசுக்குள்ள ஒரு பயமும் இருக்குது. அப்புறம் எல்லாரும் ஒட்டுக்கா சாப்பிடுறாங்க. ஆனா சாப்பிடுற இடத்துல கூட அவங்க பையனை வர சொல்லவே இல்ல. யாருமே எதுவுமே பேசிக்க மாட்டாங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டா கேரலுக்கு போன் கால் வந்துருச்சு. போச்சுடா, எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலையேன்னு யோசிக்கிறாங்க. ஒரு தயக்கத்தோட தான் போன் அட்டன் பண்றாங்க. ஏன்னா பென்னு தான் கால் பண்றாரு, கண்டிப்பா பேசிதான் ஆகணும். சோ அவங்களோட பேஷன்ஸ் கிட்ட பேசுற மாதிரியே பேசுறாங்க. அப்படியே போனுக்கு அந்த பக்கம் பென் இருந்துட்டு போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு சொல்றாரு. நீ பேசுறத பார்த்தா பக்கத்துல யாரோ இருக்காங்கன்னு தெரியுது, சீக்கிரமா உன் பையனை கண்டுபிடிச்சு நம்ம லொகேஷனுக்கு வந்துருன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாரு. அதுக்கேத்த மாதிரியே இவங்களும் பதில் சொல்லிட்டு காலை கட் பண்றாங்க. அடுத்தது அவங்க ஹஸ்பண்டுக்கும் ஏதோ வேலை வந்துருச்சுன்னு கிளம்பிடுறாரு. இப்போ அவங்க மாமியாரும் அந்த சின்ன பையன் ஜீன் மட்டும்தான் இருக்காங்க. இதுதான் சரியான சந்தர்ப்பம், ஒரு நிமிஷம் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போறாங்க. ஆனா ஜீனுக்கு மட்டும்தான் தெரியும் ஹீரோயின் இன்னும் மாறவே இல்லைன்னு. அவனும் யாருக்கிட்டையும் சொல்லிருக்கவும் மாட்டான். ஹீரோயினும் அவங்க பையனை தேடி போறாங்க. எப்படியோ ஒரு வழியா பார்த்துட்டாங்க. ஆலிவர் அந்த வீட்டுக்குள்ளதான் இருக்கான். இப்போ ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஏன்னா மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷம் இருந்தாலும் அவங்க முன்னாடி நிக்கிறது உண்மையான ஆலிவர் தானா இல்ல அவனும் பாதிக்கப்பட்டிருக்கானான்னு தெரியல. அப்படியே 2 பேரும் குறுகுறுன்னு பாத்துக்கிறாங்க. மனசுல கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அவனோட பட்ட பேரை சொல்லி கூப்பிட்டு பாக்குறாங்க. அந்த பையனும் குடுகுடுன்னு ஓடி வந்து அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறான். எப்படியோ இவனுக்கும் ஒன்னாகல, பையனையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. வா இந்த இடத்த விட்டு வெளியே போயிடலான்னு சொல்லிட்டு திரும்பினா அந்த ஜீன் பையன் இங்கேயும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டான். வந்தது மட்டும் இல்லாம எல்லாத்தையும் பார்த்துட்டான். உடனே யோசிக்காம அவனை பிடிச்சி ரூமுக்குள்ள இழுத்து போட்டு 2 பேரும் சைலண்டா மாமியாருக்கு தெரியாம மெயின் டோர் வழியா வெளியே போயிடுறாங்க. ஆனா மாமியார் அவங்கள பார்த்தும் பார்க்காத மாதிரி தான் இருந்திருப்பாங்க. அவங்க போனதும் சைலண்டா செக்யூரிட்டி கால் பண்ணி கீழே சொல்லிடுறாங்க. இதெல்லாம் தெரியாத ஹீரோயினும் பையனும் லிஃப்ட் வழியா வந்தா செக்யூரிட்டி அவங்கள நிக்க சொல்லிட்டான். அப்படியே பில்டிங் வெளியே பார்த்தா இவங்களோட ஹஸ்பண்ட் அங்கேயே தான் நின்னுட்டு இருப்பாரு. அண்ட் அவங்களும் இவங்கள பார்த்துட்டாரு. அவ்வளவுதான், 2 பேரும் தலை தெறிக்க வேகமா ஓடுறாங்க. பார்க்கிங் ஏரியா வழியா ரோட்டுக்கு வெளியே வந்துடுறாங்க. எல்லாரும் முன்னாடி சாதுவா தான் நடந்து போறாங்க. ஆனா பின்னாடி வரவங்க ஆல்ரெடி ஓடி வந்துட்டு தான் இருக்காங்க. வேற வழி இல்ல, அவங்களும் ஓடி போய் தான் ஆகணும். ஆனா ஒரு முட்டு சந்தில மாட்டிக்கிறாங்க. ஆலிவர் தான், அம்மா இங்க பாருங்க இன்னொரு வழி இருக்குன்னு காட்டுறான். பார்த்தா பழைய ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி இருக்கும். பத்திரமா ஒளிஞ்சிக்கிறாங்க. பின்னாடியே வந்த டக்கரும் அவங்கள காணன்னு சொல்லிட்டு திரும்ப போறாரு. ஆனா ஆலிவர் தெரியாதனமா கீழே கடந்த பல்பை மிதிச்சு உடைச்சிடுறான். அந்த சத்தத்தை கேட்டு டக்கர் அந்த ரூமுக்குள்ளே வந்துடுறாரு. பையனை ஒரு இடத்துல மறைஞ்சுக்க சொல்லிட்டு சைலண்டா டோர் கிட்ட
போறாங்க. ஆனா கரெக்டா ஹஸ்பண்ட் கண்டுபிடிச்சு அவங்க கழுத்தை நெரிக்கிறாரு. பின்னாடி ஆலிவர் ஓடி வந்து ஒரு கம்பி எடுத்து அவர் கால் மேலே அடிச்சிடுறான். அடுத்த அடியை பிளாக் பண்ணி என்னடா கண்ணா அப்பாவை அடிக்கலாமான்னு சொல்லிக்கிட்டு பையனையும் கொல்ல பாக்குறாரு. அப்படின்னா ஆலிவருக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்குன்னு ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டாரு போல. ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோயின் டக்கர் தலையிலேயே சுத்தியல் வச்சு ஓங்கி ஒரே அடி, அவ்வளவுதான் ஆளு மட்டையிட்டாரு. இவங்களும் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்போ ஹீரோயினுக்கு டயர்டாவும் இருக்கு, தூக்கமாவும் வருது. ஓடி ஓடி ரொம்ப களைச்சு போயிட்டாங்க. ஒரு பார்மசியை கண்டுபிடிச்சு திருட்டுத்தனமா உள்ள போயிடுறாங்க. அந்த இடம் ஃபுல்லா அலங்கோலமா இருக்கும். அப்படி இப்படி தேடி அவங்களுக்கு தேவையான மருந்து எடுக்கிறாங்க. அதுவும் தூங்காம இருக்கிறதுக்கான மருந்தை தேடி தேடி எடுக்கிறாங்க. ஒரு ஊசியில லோட் பண்ணி அதை ஆலிவர் கிட்ட கொடுத்து, சப்போஸ் நான் தூங்கிட்டேன்னா இந்த இன்ஜெக்ஷனை என்னோட இதயத்துக்கு பக்கத்துல குத்தினா அம்மா உடனே எழுந்துருவேன், தயவு செஞ்சு என்ன தூங்க விட்டுறாத, நீயும் தூங்கிராத அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா பென்னும் கால் பண்றாரு. நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன், நீ ஏன் இன்னும் வரலன்னு கேக்குறாரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் நடந்ததெல்லாம் சொல்லி என் பையனை கண்டுபிடிச்சிட்டேன், நாங்க 2 பேரும் ஒன்னா தான் இருக்கோம், அதுவும் ஒரு பார்மசியில இருக்கோம் அப்படின்னு அந்த கடையோட பேரை சொல்லி சீக்கிரமா வா பென், என்னால முடியலன்னு சொல்றாங்க. அப்படி பென்னு கிட்ட பேசிட்டு பின்னாடி பார்த்தா செவுரு ஃபுல்லா ரத்த கரையா இருக்கும். அதுக்கு பக்கத்துல எம்ப்ளாயி ரூம்னு ஒண்ணு இருக்கும். கதவை திறந்து பார்த்தா இந்த கடையில வேலை செஞ்சவங்களை யாரோ லாக் பண்ணி வச்சுட்டாங்க. அந்த வைரஸ் அவங்கள முழுசா ஆக்கிரமிச்சிட்டு இருக்கும். அதுல ஒரு செக்யூரிட்டி இருப்பாரு, அவர்கிட்ட ஒரு கன் இருக்கும். உடனே ஹீரோயின் சைலண்டா நடந்து போய் அவனோட கன்னை எடுத்துக்கிறாங்க. திரும்பவும் சைலண்டா வெளியே வந்து லாக் பண்ணிட்டு, என்ன ஆனாலும் இந்த கதவை மட்டும் ஓபன் பண்ணிடாத ஆலிவர்னு சொல்லிட்டு வெயிட் பண்றாங்க. ரொம்ப நேரம் ஆகுது. பென் இன்னமும் வரல. ஹீரோயினுக்கு தூக்கமா வருது, கண்ட்ரோலும் பண்ண முடியல. இவங்களும் டேப்லெட் போடுறாங்க, ஜூஸ் குடிக்கிறாங்க. என்ன பண்ணாலும் ஒரு கட்டத்துல நல்லா தூங்கிடுறாங்க. ஆலிவரும் பக்கத்துல இல்ல, இன்னொரு பக்கம் தூங்கிட்டு இருக்கான். அந்த எம்ப்ளாயி ரூம்ல இருந்து வேற சத்தம் வருது. அந்த ரூம்ல இருந்தவங்க எல்லாம் எழுந்திருச்சிட்டாங்க போல. யாராவது வெளியே இருந்தா கதவை திறங்கன்னு கதவை அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்டு ஆலிவரும் கண் முழிச்சுக்கிறான். ஆனா பக்கத்துல பார்த்தா அம்மாவை காணோம். கடை ஃபுல்லா தேடி பார்க்கறான். ஒரு ஓரமா ஹீரோயின் தூங்கிட்டு இருக்காங்க. நல்ல வேளை ஏற்கனவே ஒரு இன்ஜெக்ஷன் ரெடி பண்ணிருப்பாங்கல்ல, அவங்க சொன்ன மாதிரியே ஆலிவர் அவங்க பாக்கெட்ல இருந்து எடுத்து நெஞ்சில போட்ட உடனே கண் முழிச்சுக்கிறாங்க. அந்த கேப்ல பாருங்க அவங்க ஸ்கின்ல இன்ஃபெக்ஷன் இன்னும் வேக வேகமா பரவிடுச்சு. அப்புறம் அதையெல்லாம் வாஷ் பண்ணிட்டு வெளியே வந்து பார்த்தா பென் வந்துட்டாரு. அந்த ரூமுக்குள்ள ஏதோ சத்தம் கேக்குது அப்படின்னு நின்னு பார்த்துட்டு இருப்பாரு. இப்பதான் ஹீரோயினுக்கு உசிரே வருது. கட்டி பிடிச்சி அழுகுறாங்க. இனிமேல் எந்த கவலையும் இல்லைன்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பென்னோட பேச்சுல ஒரு வித்தியாசம் தெரியுது. அப்போ இவரும் பாதிக்கப்பட்டாருன்னு தெரிஞ்சு போச்சு. என்னதான் பாதிக்கப்பட்டாலும் பாதிக்கப்பட்டவங்களுக்கு பழைய நினைவுகள் அப்படியே தான் இருக்கும். ஆனா எமோஷன்ஸும் ஃபீலிங்ஸும் எதுவுமே இருக்காது. அதனாலதான் ரோபோட் மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அந்த ரூம்குள்ள இருந்தவங்களையும் வெளியே திறந்து விட்டுறான். ஹீரோயினை எவ்வளவோ கன்வின்ஸ் பண்றாங்க. அதாவது எங்களோட வந்து சேர்ந்துரு, இது ஒரு நிம்மதியான வாழ்க்கை, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி அவங்கள தூங்க சொல்றாங்க. அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கி வராங்க. சைடுல இருக்கவங்கள பட்டு பட்டுன்னு சுட்டு தள்ளிடுறாங்க. ஆனா தான் ஃப்ரெண்ட சுடுறதுக்கு மனசு இல்ல. அதனால கால்ல மட்டும் சுட்டுட்டு தப்பிச்சு போயிடுறாங்க. அப்படியே வெளியில ஓடி போய் பென் ஓட்டிட்டு வந்த காரையே எடுத்துட்டு தப்பிச்சும் போறாங்க. கரெக்டா போலீஸும் பாத்துடுறாங்க. இதுக்கு மேலதாங்க சேசிங் சும்மா பயங்கரமா இருக்கும். அப்போன்னு பார்த்து பென்னோட போன் ரிங் ஆகுது. அந்த காருக்குள்ளே விட்டு போயிட்டாரு. அவங்க ஃப்ரெண்டு ஸ்டீவ் தான் கால் பண்றாரு. அவங்க ஆல்ரெடி அந்த ஹெலிகாப்டர் இருக்கிற பகுதிக்கு போயிட்டாங்க போல. இவங்களை காப்பாத்த தான் திரும்பவும் வந்திருக்காரு. கேரல் கிட்ட பென் எங்கன்னு கேட்டா அவரும் இன்ஃபெக்ட் ஆயிட்டாருன்னு சொல்றாங்க. அதுக்கு ஸ்டீவும் சரி வேற வழி இல்ல, நான் உங்களையாவது காப்பாத்துறேன் அப்படின்னு இப்போ எந்த லொகேஷன்ல இருக்கீங்கன்னு கேக்குறாரு. ஏன்னா இவங்கள நோக்கி ஹெலிகாப்டர்ல தான் வந்துட்டு இருப்பாரு. அப்புறம் இவங்க எந்த வழியா போயிட்டு இருக்கான்னு சொல்லிடுறாங்க. இப்படி போன்ல பேசிக்கிட்டு ரோட கவனிக்காம குறுக்க வந்த கார் மேலயும் சரி சைடுல வந்த கார் மேலயும் இடிச்சு மாட்டிக்கிறாங்க. அப்படி இடிச்ச வேகத்துல மயங்கியும் போயிடுறாங்க. நல்ல வேலை ஆலிவருக்கு மட்டும் ஒன்னாகல. ஆனா காருக்கு வெளியே எல்லாரும் சுத்து போட்டாங்க. கண்ணாடி உடைச்சிட்டு உள்ளே வந்துடுறாங்க. எப்படியோ ஆலிவர் கத்தி கத்தி அவங்க அம்மாவை எழுப்பி விட்டுறான். அவங்க கண் முழிச்சு பார்த்தா ஜோம்பி கூட்டம் மாதிரி கார் மேல நிரம்பி இருக்காங்க. அப்பவும் நம்ம ஹீரோயின் பயப்படல. சும்மா வேற லெவல்ல டிரைவிங் பண்ணி அங்கேயும் இங்கேயும் மோதி ஒவ்வொருத்தரையா கீழே தள்ளிடுறாங்க. இன்னமும் ஸ்டீவ் லைன்ல தான் இருக்காரு. இவங்களோட காரையும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஹெலிகாப்டர்ல இவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டு அவங்களுக்கான ரூட் சொல்லிக்கிட்டே இருப்பாரு. ஒரு குறிப்பிட்ட பில்டிங்க சொல்லி அந்த பில்டிங்க்கு மேல வர சொல்றாரு. அந்த பில்டிங்கை தேடி வரும்போது எவனோ ஒருத்தன் பெட்ரோல் வெடிகுண்ட தூக்கி கார் மேலே போட்டுறான். காரு சும்மா தக தகன்னு பத்தி எரிய ஆரம்பிச்சிருது. இவங்க இப்படியே கார்ல போறத பார்த்துட்டு ஊர்ல இருக்கிற எல்லாரும் துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா நாளுக்கு நாள் அந்த வைரஸோட ஆதிக்கமும் வீரியமும் அதிகமாயிடுச்சு. சோ இதுக்கு மேல யார பார்த்தாலும் விட மாட்டாங்க. ஹீரோயினுக்கு ரோடே தெரியல, நெருப்பும் அனலா அடிக்குது. ஸ்டீவ் தான் ஹெலிகாப்டர்ல இருந்து ரூட் சொல்லிட்டு இருக்காரு. எப்படியோ அந்த பில்டிங்கையும் கண்டுபிடிச்சு பார்க்கிங் ஏரியாக்குள்ள வந்துடுறாங்க. பின்னாடியே ஏகப்பட்ட பேர் கூட்டம் கூட்டமா வந்துட்டும் இருப்பாங்க. இவங்களோட காரும் செவுத்துல முட்டி நிறுத்திடுறாங்க. வேற வழி இல்ல, ஓடித்தான் ஆகணும். ஆனா லிப்ட் இல்லாம போக முடியாது. ஏன்னா அது 20 மாடி கட்டடமா இருக்கும். லிப்டையும் கண்டுபிடிச்சு உள்ள போயிடுறாங்க. டோர் க்ளோஸ் ஆகுற சமயத்துல ஒரு ஆள் வந்து ஆலிவரை மட்டும்
மட்டும் பிடிச்சி இழுத்துறான். கரெக்டா ஹீரோயின் ஒரு ஃபயர் சிலிண்டர் வச்சு அவன் அட்டாக் பண்ணிடுறாங்க. ஆனா பையனோட தலையிலயும் அடிபட்டதால மயக்கம் போட்டு விழுந்துடுறான். கடைசி கட்டமா டாப் ஃப்ளோர் மொட்டை மாடிக்கு வந்துட்டாங்க. மத்தவங்களும் வேக வேகமா பின்னாடியே படிக்கட்டு வழியா மேல வந்துட்டாங்க. சரியான சமயத்துல ஸ்டீவ் ஹெலிகாப்டரை லேண்ட் பண்ணிட்டாரு. அதுவும் அவர் வரும்போதே ஒரு ஆர்மி டீமோட தான் வந்திருக்காரு. சோ அவங்கெல்லாம் ஹீரோயினை கவர் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் சேஃபா அந்த பில்டிங்கை விட்டும் தப்பிச்சு போயிடுறாங்க. அப்படியே சீனை கட் பண்ணா ஒரு சில நாடுகளை மட்டும் காட்டுறாங்க. நிறைய பாதிக்கப்பட்ட மக்கள் வாழ இடம் இல்லாம தவிக்கிறாங்க. இருந்தாலும் நிலைமை கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டே வருது. அதுவும் எப்படின்னா பென்னும் ஹீரோயினும் கலெக்ட் பண்ணி ஒரு டேட்டாவை கொடுத்திருப்பாங்கல்ல, அதை வச்சு ஸ்டீவ் தான் வேக்சினை கண்டுபிடிச்சிட்டாரு. அதனாலேயே சயின்டிஸ்ட் லெவலுக்கு பெரிய ஆளும் ஆயிட்டாரு. கவர்மெண்ட் சைட்ல இருந்து பாதிக்கப்பட்டவங்களை பிடிச்சி வேக்சினை போட்டு குணப்படுத்திட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் ஃபேமிலிக்கு என்ன ஆச்சுன்னு யோசிப்பீங்க. இங்கதான் ஒரு ட்விஸ்ட். அந்த ஜீன் பையன் இருக்கான்ல, இவங்களோட தான் இருக்கான். அதுவும் குணமாயிட்டான். ஆனா ஹீரோயினோட ஹஸ்பண்டுக்கும் அவரோட 2வது மனைவிக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியல. எது எப்படியோ கடைசியில நம்ம பென்னும் குணமாயிட்டாருங்க. இதுக்கு மேல என்ன, இவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்ற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, படம் வித்தியாசமா இருந்ததா? ஜோம்பி வைரஸ் மாதிரி இந்த வகையான ஏலியன் வைரஸ் பூமிக்குள்ள வந்து மனுஷங்க பிரெயினை மட்டும் கண்ட்ரோல் பண்ணா இந்த உலகத்துக்கு என்ன ஆகும் அப்படின்ற கதையத்தான் இவ்வளவு நேரம் பாத்தீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அந்த ஹை பாயிண்ட்ஸும் கொடுத்துருங்க. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் ஸ்டே டியூன். பை பாய்.